ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் ரகுணா கம்ப்யூட்டர் கிளாஸ். நான் உங்கள் ரகுணா நாகராஜன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிளாஸ் வீடியோ போடாமல் போயிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்செட்டில் பேஜஸ், டேபிள்ஸ் இது ரெண்டையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஜில் என்ன இருக்குன்னா கவர் பேஜ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்கும்போது அதிலே நிறைய டிசைன்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு அதில் ஏதாவது வேணும் அப்படின்னா நமக்கு இப்போ புதுசாக உட்காந்து நம்ம டிசைன் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதில் இருக்கிற டிசைனை நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் தேவைன்னா நீங்கள் அதை நீங்கள் ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம். நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிக்சர் வச்சு, டேபிள் வச்சு, அந்த மாதிரி டிசைனாக அவங்க வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இன்செட்டில் பேஜஸில் கவர் பேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாங்க் பேஜ்னால் இப்போ நம்ம ஒரு 10 லைன் அடிச்சிருக்கோம் அப்படின்னா நடுவில் ஒரு 5 லைனுக்கு அப்புறம் இந்த லைன் அடுத்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வச்சு பிளாங்க் பேஜ் கொடுத்திங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போயிடும். பேஜ் பிரேக்கும் சேம் இதே தான். இப்போ ஒரு பேஜை நம்ம ஒரு 4 லைனில் 2 லைனுக்கு நடுவில் வச்சு பிரேக் பண்ணுறதும் பேஜ் பிரேக் தான். பிளாங்க் பேஜும் பேஜ் பிரேக் ரெண்டுமே ஒன்று தான். பிளாங்க் பேஜுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 பேஜ் அடித்து வச்சுருக்கோம். இப்போ எனக்கு நடுவில் ஒரு 5ஆவது பேஜுக்கிட்ட பிளாங்காக ஒரு ஷீட் வேணும். முதல்ல உள்ள 5ம் அடுத்த உள்ள 5க்கும் நடுவில் ஒரு பிளாங்காக ஒரு ஷீட் வேணும்னா அங்கே ஒரு கண்டென்ட் அடிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம நிறைய டிசைன் போட்டு அடித்து வச்சுருப்போம். நம்ம இப்போ எதாவது மாற்றுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிசைன் அந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ நமக்கு பிளாங்காக ஒரு ஷீட் வேணும். அப்படிங்கும்போது அந்த நடுவில் 5ஆவது பேஜுக்கு எண்டில் கர்சர் வச்சுக்கிட்டு நீங்கள் பிளாங்க் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போது என்ன ஆகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பேஜ் தனியாக ஒரு பேஜ் இன்செர்ட் ஆகும். அதுதான் பிளாங்க் பேஜ். அதே மாதிரி பேஜ் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஒரு 10 லைனுக்கு இருக்குன்னா அதில் நடுவில் 5ஆவது லைனில் கர்சர் வச்சு பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா அந்த 5 லைனோட அந்த பேஜ் பிரேக் ஆகி அடுத்த பேஜாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் பேஜ் பிரேக். இப்போ நான் ஒரு காலம் போட்டிருக்கேன், எனக்கு 5 ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஒரு 100 பேஜ் 200 பேஜ் டைப் பண்ணுறவங்க, 10 பேஜ் 20 பேஜ் டைப் பண்ணுறவங்க நடுவில் ஒரு பேஜை பிரேக் பண்ணணும், ஒரு பாதி சென்டென்ஸில் பிரேக் பண்ணணும் அப்படின்னா பேஜ் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேபிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேபிள் பார்த்திங்கன்னா இன்செர்ட் டேபிள் இருக்கு இல்லைங்களா? இதில் இப்போ உங்களுக்கு 5 காலம் வேணும், 5 ரோ வேணும் அப்படின்னா 5க்கு 5ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 10க்கு 10 இந்த மாதிரி எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணுமோ அதில் நீங்கள் கர்சரால் செலக்ட் பண்ணி அதே மாதிரி பாக்ஸை போட்டு வச்சுக்கலாம். இதில் இன்செர்ட் டேபிளுங்கிறது நம்மளே கொடுக்கறது. எனக்கு ஒரு இதில் 10க்கு 10 இருக்குது, எனக்கு ஒரு 20 காலம் வேணும், 50 ரோ வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இன்செர்ட் டேபிளில் உள்ளே போய்ட்டு நீங்கள் அதில் என்ன காலம் டேபிள் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ட்ரா டேபிள்னால் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒரு விஷயம் டைப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு எனக்கு டேபிளாக மாற்றணும் அப்படிங்கும்போது அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு, ரோ போட்டு, காலம் போட்டு நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி அதுதான் ட்ரா டேபிள். இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் மேக்ஸ் போடணும், கால்குலேஷன் அப்படின்னா நீங்கள் இந்த இன்செர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துக்கிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸல் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் காலம், இது சம்மு, அடிக்ஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அக்யூரேட்டாக எக்ஸலில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேர்டில் இது டேபிள் காலம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். அதுதான் ஸ்ப்ரெட்ஷீட்டு. இது ரொம்பலாம் இல்லை. நீங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டாக மாறிடும். நீங்கள் அதில் சம் போடலாம், மல்டிப்ளிகேஷன், பெருக்கல், வகுத்தல், கூட்டல், நமக்கு டிசைனு, ஃபார்முலா என்ன வேணுமோ போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வெளில வேர்ட் ஃபைலில் இது ஃபிக்ஸ் ஆகிடும். அதுதான் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் என்ன எப்படி பண்ணணும்னு. இதுதான் இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் அனுப்பி போடுங்க.